ஆர்ஜிஆர் அகாடமி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒவ்வொரு முறையுமே ஆர்ஜிஆரில் இருக்கக்கூடிய அச்சீவர்ஸை வந்து நம்ம கவர் பண்ணுறோம். அவங்களோட ஜேர்னியை வந்து நம்ம எப்படி அவங்க வந்து இந்த எக்ஸாம்ஸை வந்து கிராக் பண்ணி இன்னைக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் இருக்காங்கன்ற ஒரு ஜேர்னியை நம்ம கவர் பண்ணுறோம். ஸோ அந்த வரிசையில் இந்த வாரம் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா பூஜா சிவா இருக்காங்க. ஸோ வெல்கம் பூஜா சிவா. ஸோ பூஜா சிவாவோட பேரண்ட்ஸோடு நம்ம வெல்கம் பண்ணிக்கிறோம். ஸோ சுஷீலா மேம் அண்ட் சிவா சார் வணக்கம். ஸோ அவங்களோட ஜேர்னியை வந்து இந்த பதிவில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நோக்கம். ஸோ பூஜா சிவாவோட சின்ன ஒரு ப்ரீஃப் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள். நான் வந்துட்டு 2 times ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நீட்டுக்கு. ஆர்ஜிஆரில் 1 வருஷம் படித்தேன். இங்கே வந்துட்டு நல்லா சொல்லி கொடுத்துருக்குறாங்க எங்களுக்கு. ஆக்சுவலாக ஓகே, இங்கே இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாஃபாக மட்டும் பிஹேவ் பண்ணாமல் ஒரு செகண்ட் ஃப்ரெண்டாக எங்கள் கூட நல்லா பழகி எங்களோட ஸ்டடீஸ் மட்டும் பற்றி கவலைப்படாமல் எங்களோட எமோஷ்னல் ஸ்டேட்டை பற்றியும் நல்லாவே கேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஜேர்னியில் வந்துட்டு மெயினாக ஹெல்ப் பண்ணது இவங்க எல்லாருமே தான். நான் ஸ்கோர் பண்ணி இந்த சீட் வாங்கினதுக்கு காரணமே இந்த இன்ஸ்டியூட்டு கண்டிப்பாக சொல்ல முடியும் என்னால். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணும்போது சத்தியமாக சீரியஸாகவே எடுத்துக்கல. நான் அது உண்மையாக ஒத்துப்பேன். செகண்ட் டைம் இவங்க தான் எனக்கு எந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இருக்குதுன்றது சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரியலைஸ் பண்ணதே இங்கே தான். அதனால ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். ஆக்சுவலாக என்னோட பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜா சிவா வந்து ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு பர்சன் தான். நான் பார்த்த வரைக்கும் இதே சிரிப்பு எப்பவுமே இருக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக வந்து அவங்க கூட ட்ராவல் பண்ணி அவங்க சக்ஸஸை வந்து பகிர்ந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஸோ பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். பூஜா சிவாவுடைய ஃபாதர் நான். ஐ ஷுட் ரியலி அப்ரிஷியேட் தி இன்ஸ்டியூட்டை. ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. எல்லா ஃபேக்கல்ட்டிஸ், எல்லா டீச்சர்ஸு ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேட்டடு, ரொம்ப நல்லா கோச்சிங் கொடுத்தாங்க. அண்ட் ஈவன் மோட்டிவேஷன்லாம் சொல்லவே வேண்டாம். ப்ளஸ் ஆஃப்டர் ஜனவரி கண்டினியூஸாக 3-4 months டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு வச்சாங்க. அதில் டெய்லி அது ஃபாலோ பண்ணும்போது, அந்த மார்க் ஃபாலோ பண்ணும்போதே வி ஹேட் சம் ரியலி ஹோப், 100% ஹோப்பு. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு 2 years ரொம்ப கஷ்டப்பட்டேன். பட் இங்கே வந்த பிறகு அவரோட டோட்டல் மெத்தடே நல்லா மாறிடுச்சு. தே வர் ரியலி ஏபிள் டு கைட் தெம் இன் எ ப்ராப்பர் மெத்தடு. நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆர்ஜிஆர். தேங்க்யூ. எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது சுதா மேம். தேங்க்ஸ் டு சுதா மேம். ரியலி ஸோ பூஜா சிவா வந்து நம்ம அம்பத்தூர் சென்டரில் வந்து படித்தாங்க. ஸோ அங்கே சென்டர் இன்சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா சுதா மேம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸோடவே இருந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்ன, அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் எங்கள் சார்பாக, ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக வந்து ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ பூஜா சிவாட்ட வந்து நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறது என்னன்னா, பார்க்கக்கூடிய பெற்றோர்களாகட்டும் இல்லை வந்துட்டு மாணவர்களாகட்டும், எப்படி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதை நம்ம கேட்டுடலாம். ஃபர்ஸ்ட் இயர் ரிப்பீட் பண்ணும்போது எனக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு சரியாக தெரியல. ஆனால் வந்துட்டு இங்கே வந்த பிறகு டீச்சர்ஸ் வந்துட்டு நல்லா கைட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லா என்சிஆர்டியில் இன்னும் நல்லா தரவு பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க மேம். அதுக்கப்புறமா வந்துட்டு அதை முடிச்சுட்டு ஆர்ஜிஆரில் கொடுத்துருக்குற மெட்டீரியல்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. வார்ம் அப் எக்ஸசைசஸ் வந்துட்டு ஒவ்வொரு டாபிக் முடிக்க அந்த டாபிக் ஏற்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. ஸோ அது முடிக்க நீங்கள் போடுங்கன்ற மாதிரி அவங்க சொல்லி தரும்போதே கூடவே வந்துட்டு கைட் பண்ணாங்க அந்த இதுக்கு. அதுக்கப்புறமா ஒரு சாப்டர் ஃபுல்லாக முடிச்சதுமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கிளாஸ்லேயும் போட வச்சாங்க, வீட்லேயும் வந்துட்டு போட்டுட்டு வர சொன்னாங்க எங்களை. அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணணும். ஏன்னா வந்துட்டு ரிப்பீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. அட்லீஸ்ட் அதே மாடலில் வந்துட்டு கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நாங்கள் போட்டிருக்கோம். நீட்டுதும் சரி, ஜேஇ மெயின்ஸ் இதுவுமே வந்துட்டு எங்களோட லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்றதுனால அதையும் வேணா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க எங்களுக்கு. ஸோ அதெல்லாமே வந்துட்டு நாங்கள் ஃபுல்லாக ரெஃபர் பண்ணி. உங்களோட பர்சனல் ஸ்கெடியூல் எப்படி இருந்துச்சு? காலையில் சீக்கிரம் வந்துச்சு படிக்கிறது, நைட் லேட்டாக தூங்குறது, இந்த மாதிரி ஏதாச்சும்? காலையில் வந்துட்டு ஒரு 5-6 தான் ஏஞ்சிப்பேன் நான். அது ஏஞ்சிட்டு வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது டெஸ்ட் இருந்ததுன்னா, கிளாஸில் ஏதாவது டெஸ்ட் வைக்கிறதா இருந்தாங்கன்னா அதுதான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஏதாவது ரிவிஷன் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் டைமில் வந்துட்டு அன்னைக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்களோ அதோட ப்ராப்ளம்ஸ் உட்காந்து போட்டுட்ருப்பேன் அந்த மெட்டீரியல்ஸ்க்கு. அதுக்கப்புறம் திரும்ப டெக்ஸ்ட் புக்ஸ் வந்துட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். ஸோ அப்போது வந்து என்சிஆர்டியை வந்து நம்ம முழுசாக கவர் பண்ணணும் இல்லையா? ஸோ அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்.
அண்ட் இப்போ ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாம் அப்படிங்கறது விட இந்த 2025 எக்ஸாம் வந்து எதிர்பார்த்ததை விட வித்தியாசமா இருந்துச்சு இல்லையா? ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணதுக்கும் அந்த எக்ஸாம் ஹால்ல இருந்த சினாரியோ வந்து எப்படி இருந்துச்சு? என்ன டிஃபரன்ஸ்? நான் எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக டஃப்பாக தான். ஏன்னா வந்து போன வருஷம் நிறைய கேசஸ் நடந்துச்சு. ஸோ இந்த வருஷம் கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அதுக்குன்னு இந்தளவுக்கு டஃப்பாக கேட்பாங்க நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நான் ஃபஸ்ட்டு பயோ பண்ணும்போது சரி நல்லா இருக்கே, ஈஸியாக தான், பரவாயில்ல கொஞ்சம் நல்லா தான் இருக்குதுன்ற மாதிரி தான் இருந்தேன். நான் பயோ கெமிஸ்ட்ரியும் பார்க்கும்போது நல்லா கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, பரவாயில்ல இந்த நல்லா மார்க் எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தேன். ஆனால் ஃபிசிக்ஸ் பேப்பர் பார்த்ததுமே ஒரு மாதிரி அப்படியே டோட்டல் கான்ஃபிடன்ஸ் அப்படியே ஷேட்டர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு போடுற ஆன்சரே வரல, சுத்தமாக வரல. அட்லீஸ்ட் குத்து மதிப்பாவது போட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி திரும்ப போட்டு பார்க்குறேன், சுத்தமாக முடியல. ஹாஃப் அன் ஹவர் கிட்டத்தட்ட 10-15 கொஷனுக்கே போயிடுச்சு வந்துச்சு எனக்கு. அதுவும் நான் அந்த நேரத்தில் டக்குன்னு கரண்ட் வேறு கட் ஆகிடுச்சா, அதனால இன்னும் வந்துட்டு பயம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அது காம்பன்சேட் பண்ணிட்டாங்க கடைசியில். இருந்தாலுமே அந்த நேரத்தில் வந்துட்டு பயம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, அதனால இன்னும் கையெல்லாம் வேர்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அதுக்கப்புறம் எப்படியோ கரண்ட் வந்து சரி போடலான்னு சொல்லிட்டு திரும்ப ஃபிசிக்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறேன். அந்தளவுக்கு ஆன்சர் வரல. சரி உட்காந்துட்டு மற்றதும் பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்ப ஃபிசிக்ஸுக்கு பதிலாக பயோக்கு திரும்ப போனேன். 2-3 கொஷின் விட்டுருந்தேன்னு சொல்லிட்டு அது அப்புறமா உட்காந்து போட்டுட்டு லாஸ்ட் மினிட் வரைக்கும் உட்காந்து ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ எல்லாருமே கேட்கறது தான், இந்த இப்போ உங்களுக்கு திரும்ப ஒரு சான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த எக்ஸாமுக்கு அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன்ல வந்து என்னென்னலாம் நீங்க ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க? ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக இன்னுமே நல்லா ப்ரியாரிட்டைஸ் பண்ணேன். ஆல்ரெடி அப்படி தான் பண்ணியிருந்தேன். ஆனாலுமே வந்துட்டு இன்னும் அதிகமாக வந்துட்டு ஜெய் மெயின்ஸை விட அட்வான்ஸும் வேணா மேபி போய் ட்ரை பண்ணியிருந்திருப்பேன் நான். அதுக்கப்புறம் பயோவில் வந்துட்டு இன்னும் திரும்ப அகெயின் அண்ட் அகெயின் ரிவைஸ் பண்ணியிருந்திருப்பேன் டெக்ஸ்ட் புக்ஸு. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எனக்கு நிறைய இது ஆல்ரெடி படிச்சிட்டேனேன்னு கொஞ்சம் லெத்தாஜி வந்துச்சு. அதை தாண்டி இன்னும் நல்லா படிச்சிருக்கேன். ஸோ நம்ம எக்ஸாம் முடிச்சுட்டு வந்தவனே வந்து பேரண்ட்ஸ்க்கும் சரி உங்களுக்கும் சரி ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா, நமக்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை இருக்கும்னு. ஸோ அதெல்லாம் கடந்து தான் வந்திருப்பீங்க. ஸோ பேரண்ட்ஸ் வந்துட்டு உங்களோட சைடில் வந்து நீங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் வந்து கொடுக்க முடிஞ்சது? when she calculated the question paper approximately, அப்போது ஒரு மார்ஜினல் மார்க் தான் வந்தது. ஸோ we were totally shattered. பட் ஆனால் மறுநாளே இல்லை அன்றைக்கி நைட்டே என்ன தெரிய வந்ததுனாக்கா ஃபிசிக்ஸ் பேப்பர் வாஸ் டஃப்னு சொல்லிட்டு ஒரு இன்புட்டாக கிடைக்க சொல்லிவிட்டு தென் we started analyzing. And in 2 days we were confident that it is the most toughest paper, very time consuming. Physics paper is solvable but very time consuming. டைம் கொடுக்கல, அவங்க பண்ணியிருந்துருக்கலாம். இன்கேஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா இல்லை ட்ரை அவுட் பண்ணியிருந்தாக்கா ஆன்சர் வந்திருக்கும். அந்த டைம் கன்சியூமிங்கிறதுனால நாட் ஓன்லி ஹர், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒன் இந்த நிலைமைக்கு தான் வந்திருப்பாங்க. அப்போவே கான்ஃபிடென்ட் வந்துச்சு யாராலையும் 720 இந்த வருஷம் வராது. ஸோ தென் ஆஃப்டர் தட் வி ஹேட் ரியல்லி ஹோப். அதனால தான் நம்மளுக்கு ஒரு தைரியமே வந்துச்சு. உங்களுக்கு அப்பவே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சா சீட்டு கிடைச்சிடும், இல்லை எதிர்பாராத ஒரு விஷயமா இது? இதை கிடைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? ஒன்ஸ் ஒரு 2 to 4 days we were keeping on analyzing each and every paper. ஒருத்தரும் ஒரு ஆன்சர் கீ கொடுத்தாங்க. இவரோட ஆன்சர் மார்க்ஸே ஒரு 10-20 மார்க் ஃப்ளக்சுவேட்டிங்காகவே இருந்தது. அப்போது இவங்க அம்மாவே ரொம்பவே அழுதுட்டாங்க பிகாஸ் அந்த மார்க்கை பார்த்துட்டு. பிகாஸ் எட்டாவது தூரத்தில் இருந்தோம் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது. சரி ஒரு 50 மார்க்கு 100 மார்க்குனாலும் சரி கிடச்சிடும்னு இருக்கேன். பட் நியர்லி 200 மார்க் டிஃப்ரென்ஸில் உட்காந்துட்டு இருந்தா. ஸோ பட் ஆஃப்டர் தட் இன் 1 week we were totally confident. ஓவராலாக எங்கே பார்த்தாலும் இதே ஆல் ஓவர் இந்தியா தி சேம் ஃபேக்டர் ஹஸ் பீன் அப்ளைடு. ஸோ டெஃபினெட்லி இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்போ தான் முடிவு பண்ணேன். ரியலி இட் வாஸ் ரியலி ஹோப்ஃபுல். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஆர்ஜிஆரில் ஏன் இவ மார்க் எடுக்காமல் டஃப்பான பேப்பர் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க, இவன் ஏன் 600 தாண்ட மாட்டேங்கிறான், இவன் ஏன் 700 டச் பண்ண மாட்டேங்கிறான்ட்டு. நான் அப்போவே சொன்னேன், இவங்க இப்போ புளிஞ்சானாக்கா தான் இந்த 500ன்றது 500-600 எதிர்பார்க்கலாம், அந்த 600ன்றது 700 எதிர்பார்க்கலாம். நீ இதையே கால்குலேட், இவங்க வந்து இப்போ புளிஞ்சு இவங்க அப்போ தான் ஸ்டூடெண்ட்டுக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஜாஸ்தி ஆகும். ரியலி தட் கொஸ்டின் பேப்பர்ஸ் என்றால் இப்போ யோசிக்கும் போது ரியலி ஹெல்ப்ஃபுல். தேங்க்ஸ் டு ஆல் தி டீச்சர்ஸ். நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரிப்பீட் பண்ணுற முடிவே வந்து ஒரு பெரிய
பெரிய முடிவு தான். சொசைட்டியில் ஒரு ப்ரெஷர் இருக்கும். இப்போ 2வது டைமும் நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ நிறைய பேரண்ட்ஸ்க்கு வந்து அந்த கேள்வி இருக்கும். நிறைய பசங்களுக்கு டாக்டர் ஆகணுன்ற ஆசை இருக்கும், ஆனால் ரிப்பீட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அப்படி இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு ஐ வில் ஜஸ்ட் டெல், ஜஸ்ட் லைக் சார் சொல்லும்போது, ட்ரை அண்ட் ட்ரை அகெயின், டோன்ட் லூஸ் ஹோப் அட் ஆல். நம்ம ரொம்ப ஹார்ட்ஷிப் சந்தித்தோம். போகிற இடத்துல எல்லாமே இவள் வீட்டில் இருக்கிறாளே, ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளாக இருக்கட்டும், ரிலேஷன் சர்க்கிளாக இருக்கட்டும், ஏன் அவங்க அம்மாவே வேண்டாங்க, வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஒன்று வயசாகிட்டே போகுது, வேஸ்ட் பண்ண வேண்டான்ட்டு அந்தளவுக்கு பண்ணாங்க. பை காட்ஸ் கிரேஸ் நம்ம எப்படி இவங்க இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்தோன்னு தெரில. பூஜா தான் இந்த இன்ஸ்டியூட்டை கண்டுபிடிச்சா. மார்க்கெட்டில் ஏதாச்சுமா பால் வாங்க போயிட்டு வந்து நின்றேன், இங்கே ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாமா இருந்தால் சுதா மேம் கிட்ட பேசினா அவங்க வந்து கான்ஃபிடென்ஸ் கொடுத்தாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் இயரோடைய மார்க்கு நெருங்கிட்டோம், சார் படிக்க வைங்க சார், கண்டிப்பாக வந்துடுவா அப்படின்னாங்க. பை காட்ஸ் கிரேஸ் எப்படி வழி காமிச்சதுன்னு தெரியல. தென் ஐ காட் இட் ரியல் ஹோப். ஒன்ஸ் அதுவும் இல்லாமல் சார் எஸ்ஐபி பேட்சில் அண்ணா நகருக்கு கூப்பிட்டுட்ட உடனே, மிஸ் பண்ணாதீங்கம்மா, கண்டிப்பாக போயிடுங்க, நீ எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆட்டோ வச்சுட்டு போயிட்டு வாங்க சொல்லிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட சொல்லிவிட்டு அதை ஃபாலோ பண்ணது ரியலி வாஸ் ரியலி டேர்னிங் பாயிண்ட். நல்லாவே ஹோப் வந்துச்சு அப்போ. பட் டெஃபினெட்லி சொல்கிறேன், வி ஃபேஸ்ட் ரியலி ஹார்ட்ஷிப்பு. ஏன்னா 2 இல்லை 3 +2 எழுதிட்டு பிறகு ஒரு அட்டெம்ப்ட் பண்ணால் ஷி ஃபேஸ்ட் ரியலி மெனி ஹார்ட்ஷிப்பு. போகிற இடத்துல எல்லாமே என்ன பண்ணுறா, வீட்டிலே தான் இருக்கிறா, படிச்சுட்டு இருக்கிறா. இன்னும் காலேஜ்ன்ற பேரே நம்மளுக்கு கிடைக்கல, அங்கீகாரமே கிடைக்கல. பை காட்ஸ் கிரேஸ் திஸ் இயர் ஷி ஹஸ் சக்சீடட். இட்ஸ் நாட் எ சிம்பிள் டாஸ்க். ரொம்ப நெகிழ்வான ஒரு மூமெண்ட். பூஜா சிவா, இப்போ வந்து ஒரு ஹாப்பியஸ்ட் மூமெண்ட். லைக் ஹவு டிட் யூ ஃபீல் when you got the seat? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவங்க சொல்றாங்க அவங்களுக்கு ஹோப் இருந்துச்சுன்னு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இவங்க எல்லாரும் சொல்றாங்களே கிடைக்குமா கிடைக்காதா, ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு பக்கம் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலுமே இன்னொன்று ஒரு பக்கம் ஒரு வேளை கிடைக்காம இருக்குமோன்னு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா சிவகங்கையில கிடைச்சிருச்சுன்னு இந்த ஒரு நியூஸ் வந்ததுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுவும் ஒரு பக்கம் அப்பா எல்லாருக்கும் கால் பண்ணி என் பொண்ணுக்கு சீட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ பெருமை எனக்கு. நான் சாதிச்சிட்டேன்ற ஒரு சந்தோஷம் வந்துச்சு. ஓ, நீங்க சக்சஸ் பண்ண மாதிரி நிறைய பேருக்கு வந்து அந்த கனவு ஆசை இருக்கும், எப்படியாச்சும் நம்ம ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு லாஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு வந்து நீங்களும் ஒரு ஹோப் இல்லாமல் தான் இருந்தீங்க. ரிசல்ட்ஸ் வந்துமே கூட நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு ஹோப், பட் அது கிடைச்சிருச்சு. இன்னைக்கு மொமெண்டே வேற. அப்போ உங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏதாச்சும் சொல்லலாம்? நீங்க ரிப்பீட் பண்றதா இருந்தீங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். என்னதான் உங்களுக்கு இன்செக்யூரிட்டிஸ் இருந்தாலுமே கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருந்தே ஆகணும். யார் என்ன சொல்றாங்கன்றது வந்துட்டு ஒரு காலை வாங்கி இன்னொன்று ஒரு காலை விட்டுருங்க. கண்டிப்பா எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பேசுவாங்க, நீ வந்துட்டு இந்த மாதிரிலாம் ரிப்பீட் பண்ணுறது டைம் வேஸ்ட் அது இதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சீரியஸாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு அச்சீவ் பண்ணுவீங்கன்ற ஒரு கான்ஃபிடென்ஸோடு வந்துட்டு எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும், அதுக்கான ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்க்யூ வெரி மச் பூஜா சிவா. ஸோ பூஜா சிவாட்ட வந்து நம்ம பார்த்த ஒரு குவாலிட்டி என்ன அப்படின்னா, ஷி வாஸ் கீப்பிங் ஆன் ட்ரைங். அதாவது கிவ் அப் பண்ணாமல் வந்து தொடர்ச்சியாக முயற்சிகள் வந்து அவங்க செஞ்சுட்டு இருந்தனால தான் வந்து இன்னைக்கு அவங்க சக்ஸஸை பார்க்க முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு இது ஒரு லாங்கான ஒரு ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் வந்து நிறைய ஒரு நிறைய அனுபவங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். அண்ட் ஆர்ஜிஆர் அகாடமி வந்து அது ஒரு பார்ட்டாக இருக்குன்றதுல வந்து வி ஆர் ஃபீலிங் வெரி ப்ரௌட் அண்ட் ஹாப்பி. அண்ட் இந்த மொமெண்ட்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் பார்க்குற உங்களுக்குமே வந்துட்டு, ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்குமே வந்துட்டு ஒரு ஹோப் இல்லை அப்படின்னா, திஸ் இஸ் த டைம் யூ வேக் அப். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது அமையும். தொடர்ந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவை நோக்கி நம்ம போவோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு தொடக்கம். எம்பிபிஎஸ் ஜேர்னின்றது வந்து ஒரு லாங் ஜேர்னி, ஒரு நோபல் ஜேர்னி. ஸோ அதுக்கு வந்து ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள், அண்ட் என் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம அகாடமி சார்பாக ஒரு சின்ன மொமெண்டோ என்னன்னா, நீங்க இதை உங்க ரூம்லயோ இல்லை உங்க வீட்லயோ மாட்டும் போது நாங்க உங்க கூட பயணம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகத்துக்காக நம்ம ஒவ்வொரு வருஷமும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் பேட்ச் வந்து நம்ம லாஸ்ட் ஒரு 4 months தான் வந்து எடுத்து முயற்சி பண்ணோம். அதாவது யாருக்கெல்லாம் அந்த ஒரு வில்லிங்னஸ் இருக்கோ, டெடிகேட் பண்ண தயாரா இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 4 மாசம் இன்டென்சிவா வந்து நம்ம ஒர்க் பண்ணதுனால அதுல வந்த ஒரு ரிசல்ட்ஸ் தான் வந்து பூஜா சிவா. ஸோ அம்பத்தூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா ஒர்க் பண்றாங்கன்றத நாங்க ஐடென்டிஃபை பண்ணி நாங்க எடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து நாங்க வி ஆர் ஸ்டார்டிங் வெரி ஏர்லி. இந்த வருஷத்தோட ஆரம்பத்துல இருந்தே வந்து ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்தே நாங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷல் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய 20 பேர், மொத்தம் 20 ஸ்டூடெண்ட்ஸ் தான். இந்த 20 பேருக்குமே வந்து சீட் அஷ்யூர் வந்து நம்ம பண்றோம். அதே மாதிரி அப்படி ஒரு வேளை அவங்க கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் கிடைக்கல அப்படின்னா அவங்க கிட்ட வாங்கக்கூடிய டியூஷன் ஃபீஸை நம்ம ரீஃபண்ட் பண்றோம்.
ஸோ இதை வந்து நீங்க கண்டிப்பா அவைல் பண்ணிக்கணும் அப்படின்றது என்னோட விருப்பம். ஸோ அப்படி நீங்க இதை பத்தி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் இருக்கும் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கு, ரிஜிஸ்டர் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு டேரக்டா கால் பண்ணோம் அப்படின்னா 9176552121 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து நீங்க கால் பண்ணி அட்மிஷன்ஸ் பண்ணிக்கலாம்.